அண்மை செய்தி. ரயிலில் ஆன்லைன் மூலம் டிக்கெட் பெறுபவர்களுக்கு மட்டும் விபத்து காப்பீடு வழங்கப்படுவது ஏன் என இந்திய ரயில்வேக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். ரயிலில் ஆன்லைன் மூலமாக டிக்கெட் பெறுபவர்களுக்கு மட்டும் விபத்து காப்பீடு வழங்கப்படுவது ஏன் என உச்சநீதிமன்றம் தரமாரியாக கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ரயில் பயணங்களில் உரிய பாதுகாப்பு வழங்க வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க கோரி தொடரப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அசாதுதீன் அமலுல்லா, வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அப்போது ரயில் விபத்துகளில் பயணிகள் சிக்கும் போது அவர்களுக்கு கிடைக்கும் காப்பீட்டு தொகை குறித்து நிறைய குழப்பங்கள் இருப்பதாக நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்டிருந்த வழக்கறிஞர் அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். அதனை ஆய்வு செய்த நீதிபதிகள் ஆன்லைன் மூலமாக டிக்கெட் பெறுபவர்களுக்கு மட்டும்தான் காப்பீடு தொகை என்பது கிடைக்கின்றது, அதுவே டிக்கெட் கவுண்டரில் இருந்து டிக்கெட் பெறுபவர்களுக்கு ஏன் காப்பீட்டு வழங்கப்படுவதில்லை என நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக இந்திய ரயில்வே விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை ஜனவரி 13 ஒத்திவைத்து உத்தரவிட்டார்கள். ரயிலில் ஆன்லைன் மூலியமாக டிக்கெட் பெறுபவர்களுக்கு மட்டும் விபத்து காப்பீடு வழங்குவது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது.